திரு விஜய் அவர்கள், தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள் நேரா திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இல்லத்தில் சென்று அவரை சந்தித்தார். இந்த நிகழ்வு அனைத்து மக்களாலும் சரி, அதே நேரத்தில் இந்தியாவில் உள்ள அனைத்து அரசியல் தலைவர்களும் முற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒரு நாகரிகமான ஒரு முறையை எல்லாருமே பாராட்டுறாங்க. எதுக்கு விஜய் இங்க போனார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்னாள் முதலமைச்சர் அதே போல அரசியல் அனுபவம் பெற்ற அவர்கிட்ட வாழ்த்துக்கள் பெற போனாரு. சோ அப்ப இருவரும் பரஸ்பரம் பொன்னாடை பொருத்திக்கிட்டு சிறிது நேரம் பேசிட்டு இருந்தாங்க. அப்ப இந்த நிகழ்ச்சியில முன்னாள் அமைச்சர்கள் சேகர் பாபு, ஏவா வேலு, எம்.ஆர்.கே. செல்வம், இந்த மாதிரி தலைவர்கள் எல்லாம் கூட இருந்தாங்க. அப்போ திரு விஜய் அவர்கள் கூட பாத்தீங்கன்னா ஆனந்த் அவர்கள் கூட இருந்தாரு. சோ இந்த ஒரு நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் அனைவராலும் பார்க்கப்படுகிறது. புருவத்தை உயர்த்தி பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. மரியாதை தெரிந்த ஒரு முதல்வர். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா உதாரணத்திற்கு ஜெயலலிதாவும் கருணாநிதியும் அவர்களும் பாத்தீங்கன்னா ரொம்ப எளியும் புனியமா இருப்பாங்க. அதாவது தீய சக்தின்னு அம்மா சொல்றதும், இவங்க கலைஞர் அவர்கள் ஜெயலலிதாவை வசைப்பாடுவதுமாக இருவரும் இருவேறு துருவங்களாக செயல்பட்டார்கள். அரசியலை கடந்து தனிப்பட்ட முறையிலுமே பெருசா ஒருத்தரை பரஸ்பரம் பாராட்டி கொண்டது இல்லை. அதே போல பாத்தீங்கன்னா அதற்கு முன் காலகட்டத்தில் எம்ஜிஆரும் கலைஞர் அவர்களும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தார்கள். கலைஞர் அவர்கள் ஆட்சியை பிடிப்பதற்கு எம்ஜிஆர் நிறைய உதவிகள் செய்தார், அதாவது பிரச்சாரம் செய்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவர்கள் பிரிந்து இருவேறு துருவங்களாக அரசியல தென்பட்டாலும் தனிப்பட்ட முறையில் ஒருவரை நல விசாரித்துக் கொண்டிருந்தார்கள். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 1967 முதல்ல அண்ணாதுரை அவர்கள் ஆட்சி கட்டில காங்கிரஸ் தோல்வியடை வச்சாங்க. அந்த நிகழ்வுகளும் பாத்தீங்கன்னா பக்தவச்சலம் அவர்கள் அண்ணாதுரையோட வெற்றி என்ன சொன்னார்னா ஒரு வைரஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இது தமிழகத்தின் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு ரொம்ப ஒரு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு கடுமையா விமர்சித்தாரு. இது அண்ணாதுரைக்குமே ரொம்ப மன கஷ்டங்களை ஏற்படுத்தியதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தாண்டி பாத்தீங்கன்னா அதே பக்தவச்சலம் அவர்களையும் பாத்தீங்கன்னா ரொம்ப உச்சி முகர்வாரு. தனிப்பட்ட முறையில் அண்ணாதுரை அவர்கள் பாத்தீங்கன்னா பக்தவச்சலம் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதே போல அண்ணாதுரை அவர்களும் காமராஜர்களையும் பாத்தீங்கன்னா காமராஜர் அதாவது 1967 ஆண்டு காங்கிரஸ் தோற்கடிக்கப்பட்டது அண்ணாதுரையால். அந்த நிகழ்வுல பாத்தீங்கன்னா அண்ணாதுரை சட்டசபையில சொல்வாரு, காமராஜர் போன்ற ஒரு தலைவர்கள் இந்த சட்டசபையில் இல்லாமல் அவர் தோல்வி அடைந்தது மிகுந்த வருத்தத்தை தருது. அதே நேரத்தில் இந்த சட்டசபையை பெருமையை இழக்கிறது அப்படின்னு தான் அண்ணாதுரை அவர்கள் சொன்னாரு. தான் வெற்றி பெற்றவுடன் அண்ணாதுரை அவர்கள் தான் வெற்றி பெற்றவுடன் காமராஜரை நேரா வீட்டுக்கு போய் பார்த்து அவர்கிட்ட வாழ்த்துக்களை பெற்றார். அதே போல பக்தலட்சுமி அவர்கள் வீட்டுக்கு சென்று வாழ்த்துக்களை பெற்றார். அதே போன்ற ஒரு நிகழ்வு இன்றைக்கு அரசியல் தமிழக அரசியல் நடக்குதுன்னும் போது நிச்சயமா சொல்றேன், இது ஒரு நல்ல விஷயமாக தான் தென்படுகிறது.